எங்கேயோ சீர்சனத்தை செய்கிறது, எங்கெங்கே எது எதுலையோ சீர்சனத்தை செய்கிறது, நீ செய்கிறது பெருசா நான் செய்கிறது பெருசான்னு உலகத்தில் நிறைய சீர்சனத்தை செஞ்சுட்டு தெரிஞ்சாங்க. இப்போ எல்லாத்தையும் விட்டுவிட்டு இப்போ இறப்பு நிகழ்ச்சின்னு சீர் செய்ய கிளம்பிட்டாங்க. இறப்பு நிகழ்ச்சியில் அண்டா குண்டா அம்புட்டு புடவையிலேருந்து அம்புட்டு எடுத்து இப்போ மேளம் கொட்டி அப்படியே நீ பெரியாலும் நான் பெரியாலான்னு சீர் எடுத்துகிட்டு வராங்க. இன்றைக்கி இறப்பு நிகழ்ச்சியில் அப்படித்தான் நடந்துச்சு. அதாவது 2 அண்ணன் தம்பி இருக்காங்க. 2 அண்ணன் தம்பியில் ஒரு பொண்ணு ஏழப்பட்ட பொண்ணாக இருக்குது, ஒரு பொண்ணு நல்ல வசதியான விட்டு பொண்ணாக இருக்குது. வசதியான விட்டு பொண்ணுக்கு அண்டாவிலேருந்து பானையிலேருந்து அப்படியே பட்டு புடவையிலேருந்து நகை நட்டு விடுங்க. என்னங்க இது அதிசயமாக இருக்குது, என்னென்னையோ சீர் செஞ்சு சாவலியுமா? ஆஹா, இன்னும் ஒவ்வொருத்தரும் சாவு செத்த உடனே எம்புட்ரா வட்டிக்கு வாங்குறது, மகளுக்கு போய் செய்முறை செய்கிறதுன்றே என்ன யோசிக்க வேண்டியதான் போங்க. அந்த மாதிரி இப்படி மேலதளத்தோடு கொண்டு வந்து சீரை இறக்குனாங்க. பாவம் அந்த ஏழப்பட்ட பொண்ணுக்கு ஒரே ஒரு பட்டு புடவையும் ஒரே ஒரு பித்தளை பானையும் தூக்கிக்கிட்டு அவங்க சொந்தக்காரர் வந்து இறங்கினாங்க. இப்படிலாம் பண்ணுறது இப்போ வருத்தமாக தெரியுதுங்க, ஒரு மாதிரியே சங்கட்டமாக தெரியுதுங்க. ஏன்னு கேளுங்களேன், தான் பெரிய ஆளுன்றத இறப்பில் கூட காட்டுறாங்க பணம் வச்சுருக்கவே. ஏன் அவங்களுக்கு பொண்ணுமே இல்லைல்ல, அவங்களுக்கு 2 பேரும் சேர்ந்தாப்புல உனக்கு செய்முறை செய்கிறத பூரா உன் மகட்ட தனிப்பட்டு கூட விடுவேன், எதுக்கு அப்படி பப்ளிக்காக அம்புட்டு பேர் சொந்தங்களுக்கு நடுவில் அவன்கிட்ட வசதி கம்மியாக இருக்குது, என் புள்ள வசதியான விட்டு புள்ளப்பா அப்படின்னு உன் சொந்த பந்தத்துக்கிட்ட காட்டணும் மக்கள் சொல்லாமையே தெரியும். இப்படித்தான் ஜாவில் கூட தன்னை பெரியவனு காட்டிக்கிறவன் தான் முதல்ல இருக்கேன். தாடி இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப சங்கட்டமாக போச்சு அந்த பொண்ணை பார்த்து. ஒன்றும் வருத்தப்படாதம்மா, நம்ம வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாளைக்கு முன்னேறி பெற மாட்டான். ஏங்க செய்முறை செய்கிறதெல்லாம் ரைட்டு, சாவில் செய்கிறத விடுங்கங்க. ஏன்னப்பா என்னென்னமோ சீர் கொண்டு வந்துட்டாங்கப்பா. ஐயா, புதுசாக பண்ணி ஏழை எளிவில் வாழ விட மாட்டாங்க. வரைக்கே இந்த பணம் காசு வச்சுருக்கிறவங்க நான் என்ன செய்கிறது?